ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேழ்வரகு மாவில் புட்டு செய்ய போகிறேன். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. புட்டு செய்ய மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். 1 கப் அளவு நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். எடுத்தோன்னே எல்லா தண்ணியும் ஊற்றி பிசையக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். நான் இந்த தண்ணியிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். உப்பு நிறைய சேர்க்க தேவையில்லை, 1/4 ஸ்பூனை விட கம்மியாக சேர்த்தா போதும். இது சுடு தண்ணி இல்லை, பச்சை தண்ணி தான். இதை நல்லா இப்படி உருட்டி எடுத்துக்கணும். கொஞ்சமாக இப்படி கையில் எடுத்து உதிர்த்து பார்த்திங்கன்னா நல்லா தூளாக வரணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. 1/2 கப்புக்கு மேலே தண்ணி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க. அதை விட கம்மியாக ஊற்றினாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஷார்ப்பான கிளாஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். புட்டுக்கு மேலே வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா இந்த மாதிரி தூளாக வரும். இதில் செய்தால் வேலை குயிக்காக முடிஞ்சிடும். உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி செய்ய தெரியலனா நீங்கள் கையாலேயும் உதிர்த்து விடலாம். நான் கையால் செய்து காட்டுறேன் பாருங்கள். பெரிய பெரிய கட்டி இல்லாமல் நல்லா தூளாக உதிர்த்து விடணும். அவ்வளோதான், புட்டுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை அவிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் புட்டு அவிக்கணும். இதுக்கு நான் இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். புட்டு அவிக்கிற பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை இதில் போட்டு அவிச்சு எடுக்கணும். நீங்கள் ரெகுலராக எதில் புட்டு அவிப்பீங்களோ அதுலேயே அவிங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா இட்லி தட்டு இருந்தால் அதில் துணி போட்டு அதுலேயும் அவிக்கலாம். இது 2லேருந்து 3 பேர் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். பார்க்க கொஞ்சமாக தெரியும், தேங்காய் பூ சேர்த்தோன்னு நிறைய வந்துடும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேக விடணும். இந்த டைமுக்கு நீங்கள் தேங்காய் பூ திருகி வச்சிடலாம். பெரிய தேங்காவாக இருந்தால் பாதி திருவினா போதும். 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த டைமில் தேங்காய் பூ வேணும்னா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். எல்லாத்துலேயும் தேங்காய் பூ சேர்க்கலனா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்தும் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். 2 கரண்டி புட்டுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். கடைசியாக சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் மட்டும் உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.